ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து இந்த ஹடல்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவர் லாஸ் பண்ணது மட்டுமே 14,000 கோடி, 14,000 crores. மேடிவே நீங்கள் பாருங்கள், யூடியூப்ல போயிட்டு ஜஸ்ட் சிவசங்கரன் அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே ஒரு 3 மேபி 20 நிமிஷம் ஃப்ரீ கிடைக்கிறப்ப பாருங்கள். அதெல்லாம் தாண்டி தான் இப்போ உட்காந்துட்டு இருக்காரு, தாண்டி அடுத்த பிஸ்னஸ்க்கு வர்றாரு. ஸோ நம்மளுக்கும் கண்டிப்பாக அந்த தோல்விகள் வரலாம். அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் மாதிரி கொண்டு வரும். பிஸ்னஸ் தொடங்குறது பெருசு இல்லை, ஒரு ஃபேமிலி சர்க்கம்ஃபரன்ஸ்லேருந்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கி அதை சக்ஸஸ் ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து சக்ஸஸ் பீப்புளாக ரன் பண்ணுறதுங்கிறது ஹடல்ஸ். அந்த ஹடல்ஸுக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரலாம், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க, ஃபேமிலி எஃபெக்ட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த ஃபினான்ஸ் க்ரைட்டீரியா ஒன்றுங்கிறத விட உங்கள் ஃபேமிலி அதை எந்த காரணம் கொண்டு அது பாதிக்கக்கூடாது, அந்த மாதிரி யோசிங்க. கரெக்டுங்களா? கண்டிப்பாக அந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் நிறையா பேர் இருக்கலாம். இன்னொன்று, ஐரோக்கார் அதை வேலுமணிக்கு ஆல்ரெடி ஒரு 8 ரூபா கொடுத்தாங்க. கரெக்டுங்களா? அவருக்கும் ஒரு 5 டிப்ஸ் அவர் கொடுக்கணுங்க. அந்த டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா அவரும் உங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுவார். ஆனால் ஒரு 5 டிப்ஸில் ஒரு டிப் வந்து 5 crore கேட்குறாரு. 50%க்கு மேலே உமன்ஸ் என்டர்பிரனராக உமன்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி கேட்குறாரு. இன்னொன்று, கண்டிப்பாக எல்லாருமே 12 கீழே இருக்கிறவங்கள தான் கேட்குறாரு. உங்கள் கம்பெனியில் 12 கீழே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவர் ஃபண்டு பண்ணலாம் அப்படிங்கிறது. ஜிடிபியே 3% கீழே இருக்கிற ஒரு ஏரியாவை கேட்குங்க, அப்போ தான் அவரோட ஃபண்டு ரீச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ ஃபண்டிங் அந்த மாதிரியும் போகணும். உங்கள் பிஸ்னஸை பெரிய லெவலில் எடுத்து போகணும்னா இந்த க்ரைட்டீரியாஸ்க்கு நீங்கள் போகணும். சரிங்களா? அதில் இந்த க்ரைட்டீரியா எல்லாமே மேட்ச் ஆகும். நான் சொன்ன கேடியில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ இது ஒரு ஸ்டோரியாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். யூடியூப் சேனலில் போய் எதாவது ஃப்ரீயாக இருக்கிறப்போ உங்களுக்கு டைமில் ஒரு 10 நிமிஷம் இந்த ஸ்லைடில் இருக்கிற எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இந்த அத்தனை விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னு தான் அவங்க ஒரு சக்ஸஸ் என்டர்பிரனராக இருப்பாங்க. இதில் ஒன்றொன்றும் பாருங்க, ஒரு லைனாக ரீட் பண்ணுங்க. இது அத்தனை விஷயமே ஒவ்வொரு ரீடர்ஸ்கிட்டையும் இருக்கும், ஒவ்வொரு என்டர்பிரனர்கிட்டையும் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஸ்லைடாக எடுத்து நீங்கள் படிச்சு பாருங்க.